சீனாவுக்குள்ளே சென்று எந்த இளைஞனிடமும் நீங்கள் மாசேதுங் நடத்திய நெடும் பயணத்தை பற்றி கேட்டு பாருங்கள், தெரியாது என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். 10 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் ஒன்றாக திரண்டு நெடும் பயணத்தை நடத்தி முடிக்கிற நிலையில் 20,000 பேராக மாறிய அந்த அவலம் முழுவதையும் சொல்லுவான். ரஷ்ய புரட்சியை பற்றி நீங்கள் ருஷ்ய மண்ணில் இருக்கக்கூடிய எந்த இளைஞனையும் எந்த மாணவனையும் கேட்டாலும் அந்த வரலாற்றை அவன் சொல்லுவான். நண்பர்களே, இந்த மண் இந்த நிலையில் இருக்கிறது என்றால், இந்த மண் இந்த நிலைக்கு வருவதற்காக தங்கள் இரத்தத்தை தங்கள் வாழ்வை முற்றாக அர்ப்பணித்த மகத்தான மனிதர்களை மறந்து போனால் நம்மை விட நன்றியற்றவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? ஒவ்வொரு மனிதனையாக இன்றைய இளைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்குத்தான் மறக்க முடியாத மனிதர்கள் என்று 25 தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை ஒன்றாக தொகுத்து ஒரு புத்தகமாக நான் எழுதினேன். மதுரை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு பேராசிரியர் அந்த புத்தகத்தை வெளியிட்ட நேரத்தில் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், இதில் 6 பேரை நீங்கள் எழுதியதை நான் படிப்பதற்கு முன்பு வரை எனக்கு தெரியவே தெரியாது என்றார். பல்கிவாலா மிகப்பெரிய கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். இன்றைய இளைஞர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்று எவர்களை எல்லாம் தேடி படிக்கிறீர்களே, பல்கிவாலாவை கொஞ்சம் படித்து பாருங்கள். ஸ்டாமரிங், அவரால் சின்னஞ்சிறு வயதில் பேச முடியாது, திக்கி திணறித்தான் வார்த்தைகளே வெளியே வரும். அப்படி திக்கி திக்கி பேசிய அந்த பல்கிவாலா தன் சுய முயற்சியால் முயன்று பெரும் பேச்சாளனானார். ஒரு ஆண்டில் மத்திய அரசு பட்ஜெட்டை போட்டால் அந்த பட்ஜெட் குறித்து இன்று மும்பை அன்று பம்பாய், அதில் பல்கிவாலா கூட்டத்தில் இந்த பட்ஜெட்டை பற்றி என்ன பேசப் போகிறார், நாடு முழுவதும் காதை தீட்டிக் கொண்டு ஆர்வமாக காத்திருந்த காலம் அது. கின்னஸ் ரெக்கார்ட் அவர் செய்தார். ஒரு தனி மனிதன் பேசுவதை கேட்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடியது பல்கிவாலாவுக்கு தான். அந்த பல்கிவாலா ஒரு இடத்தில் அழகாக சொல்கிறார், இவற்றையெல்லாம் நீங்கள் மறக்கக்கூடாது. We have first class constitution. இன்றைக்கு நாம் அரசியலமைப்பு சட்டம் சரியில்லை, அதை மாற்ற வேண்டும், இதை திருத்த வேண்டும் என்றெல்லாம் குரல்கள் வருகின்றன. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் ஊறி திளைத்த மாபெரும் நிபுணர் பல்கிவாலா. அவர் சொல்கிறார், we have first class constitution and third class leadership. third class leadership. முதல் தரமான அரசமைப்பு சட்டத்தை ஒரு பக்கம் வைத்துக்கொண்டு 3ஆம் தரமான தலைவர்களை வைத்துக் கொண்டிருப்பதனாலே தான் இந்த நாடு இத்தனை அவலங்களை சந்திக்கிறது என்றார். நண்பர்களே, அண்ணல் அம்பேத்கர் 1946 நவம்பர் மாதம் 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்டத்தை முழுமைப்படுத்திவிட்ட பிறகு அவர் ஆற்றுகிற உரையில் ஒரு வரி மறக்கவே முடியாதது, இன்று வரை சிந்திக்க வேண்டிய வரி. அவர் சொல்கிறார், இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிவிட்டோம், இதன் மூலமாக நாம் சாதித்திருக்கக்கூடிய ஜனநாயக மாண்பு என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதை கொண்டு வந்து விட்டோம். அம்பானிக்கும் ஒரு ஓட்டு தான், அதானிக்கும் ஒரு ஓட்டு தான், சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கக்கூடிய சாதாரண மனிதனுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்பதை நாம் உருவாக்கிவிட்டோம். ஆனால் ஒரு மனிதன் ஒரே மதிப்பு என்பதை எப்பொழுது உருவாக்கப் போகிறோம்? ஒரு மனிதன் ஒரே மதிப்பு. நமக்கு நல்வாழ்வை வகுத்து கொடுத்தவர்கள் குறித்தும் கவலை இல்லை, இந்த மண்ணுக்காக உழைத்து தேய்ந்து போனவர்கள் குறித்தும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. காந்தியை பற்றி பேசுகிறோம், பகத்சிங்கை பற்றியும் பேச வேண்டும் இல்லையா? நீங்கள் ஒன்று யோசியுங்கள், அந்த தூக்கு மரத்தின் நிழலில் இருந்து தூக்கிலே தொங்கியவர்கள், அந்த கயிற்றை முத்தமிட்டவர்கள் 3 பேர் சாண்டர்ஸ் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமாக. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், இந்த 3 பேருக்குமே 25 வயது முடியவில்லை. 25 வயதை அடையாதவர்கள், திருமணம் செய்து கொள்ள முடியாதவர்கள், தேக சுகம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள், இந்த 3 பேரும் தூக்கு கயிற்றில் தொங்கினார்களே.
நண்பர்களே, அமெரிக்க விடுதலை போரை முன்னின்று நடத்தியவன் ஜார்ஜ் வாஷிங்டன். அந்த விடுதலை போரில் வெற்றியை பெற்று அமெரிக்கர்கள் தங்களை தாங்களே ஆண்டு கொள்ளக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி அமெரிக்க ஆட்சி பீடத்தை அமைத்த அந்த கணத்திலேயே அந்த ஆட்சி நாற்காலியில் முதலில் சென்று அமர்ந்த மனிதன் ஜார்ஜ் வாஷிங்டன் தான். இந்த விடுதலை போருக்கு தலைமை ஏற்ற ஜார்ஜ் வாஷிங்டன் தான் அமெரிக்காவின் முதல் அதிபராக அமர்ந்தார். நீங்கள் பக்கத்திலே இருக்கக்கூடிய கியூபாவை எடுத்துக்கொண்டால், கியூபாவில் புரட்சியை உருவாக்கியவன் யார்? ஃபிடல் காஸ்ட்ரோ. 50 ஆண்டுகளுக்கு மேல் அசையாமல் அந்த ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருந்தது யார்? அந்த ஃபிடல் காஸ்ட்ரோ தான். சோவியத் ரஷ்யாவில் ஒரு மகத்தான சமத்துவ மாற்றத்தை, சமதர்மத்தை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தன் வாழ்வையே வேள்வியாக்கியது யார்? லெனின். ஜார் மன்னர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு ஒரு சமதர்ம சமத்துவ சமுதாயத்தை சோவியத்தில் படைத்து ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிய நிலையில் அந்த ஆட்சி நாற்காலியில் அமர்ந்தது யார்? அதே லெனின் தான். இப்படி வரிசையாக நீங்கள் வரலாற்று தாழ்வாரத்தில் நடந்து திரும்புகிற திசையெல்லாம் பார்த்தால் எங்கெல்லாம் புரட்சி வெடித்திருக்கிறதோ, புரட்சியின் மூலமாக எங்கெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றனவோ, அந்த மாற்றங்கள் நிகழ்ந்து உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை முதலில் அதிகாரத்தில் அமர்ந்து நடத்தியவர்கள் யார் என்று பார்த்தால் அந்த புரட்சியை நடத்தியவர்கள் தான். இது நேற்றைய நெல்சன் மண்டேலா வரை பொருந்தும். தென்னாப்பிரிக்காவில் அந்த தென்னாப்பிரிக்கர்களின் விடுதலைக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து 27 ஆண்டு காலம் காராக்கிரகத்தின் கம்பிகளை தழுவி தியாக முத்திரையை ஏற்றுக்கொண்ட நெல்சன் மண்டேலா தான் முதலில் அந்த ஆட்சி நாற்காலில் அமர்ந்தார். ஆனால் இதில் முற்றிலுமாக மாறுபட்ட ஒரு வரலாற்று மனிதன் உண்டென்றால் அது மகாத்மா காந்தியை தவிர வேறு யாருமே கிடையாது. காந்தியின் வருகைக்கு முன்பு வரையில் காங்கிரஸ் என்பது பணக்காரர்களின், படித்தவர்களின் சட்டை பைகளில் சிறைப்பட்டு கிடந்தது. காஷ்மீரம் தொடங்கி குமரி வரையில் வெகு மக்களின் இயக்கமாக அதை வளர்த்தெடுத்த பெருமை அண்ணல் காந்திக்கு மட்டும்தான் உண்டு. அந்த அண்ணல் காந்தியடிகள் இந்த நாடு விடுதலை பெறுவதற்கு தன்னை முற்றாக அர்ப்பணித்துக் கொண்டார். காந்தி மட்டும்தான் இந்த தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்தார் என்று நான் சொல்ல மாட்டேன். அதில் நேதாஜிக்கு பங்கு இருக்கிறது, அதில் பகத்சிங்குக்கு பங்கு இருக்கிறது. நீங்கள் வெளிநாடுகளிலே நின்றபடி படை நடத்தி இந்த தேசத்துக்கு விடுதலையை வாங்கித்தர வேண்டும் என்று போராடிய நேதாஜியின் படையிலே இருந்தவர்கள் அண்ணல் காந்தியடிகளின் தலைமையை ஏற்று சாத்வீகத்தின் அடிப்படையில் சட்ட மறுப்பு போராட்டத்தின் மூலமாகவும் ஒத்துழையாமை இயக்கத்தின் மூலமாகவும் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கி கொடுத்தவர்கள் அனைவருக்குமே பங்கு உண்டு. ஆனால் இந்த நாடு 1947 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் நாள் சுதந்திரம் பெற்றதே, அன்று இந்தியாவின் தலைநகராகிய டெல்லியிலேயே காந்தி இல்லையே. அவர் பிரதமராக இருப்பதா இல்லையா வேறு கதை. இந்த டெல்லியிலே இல்லையே. இன்றைக்கு இந்தியாவிற்குள்ளே 2 இந்தியா இருக்கின்றன. ஒரு இந்தியா ஷைனிங் இந்தியா, ஒளிர்ந்து கொண்டிருக்கிற இந்தியா. இன்னொரு இந்தியா இருட்டில் மூழ்கி கிடக்கிற இந்தியா. ஒரே நேரத்தில் 2 இந்தியா இன்றைக்கு நம் கண் முன்னாலே தரிசனம் தருகிறது. உலகத்தில் நண்பர்களே 196 நாடுகளின் கொடிகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு முன்னாலே பட்டொளி வீசி பறக்கின்றன. 196 நாடுகளில் ஒன்று இந்தியா. உலகத்தில் டாலர் பில்லியனர்ஸ், பெரும் கோடீஸ்வரர்கள், 100 கோடி 1000 கோடி எல்லாம் கணக்கில் நான் சொல்லவில்லை, பல்லாயிரம் கோடி பணத்தில் புரளக்கூடிய பெரும் கோடீஸ்வரர்களுடைய பட்டியலில் இந்தியாவிற்கு 4வது இடம் மறந்து விடாதீர்கள். 4வது இடம்.
நீங்கள் கரவொலி எழுப்புகிறீர்கள், மகிழ்ச்சி தான். ஆனால் இதன் இன்னொரு பக்கம் என்ன? பெருங்கோடீஸ்வரர்கள் பட்டியலில் 4வது இடத்தில் இருக்கக்கூடிய நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுதான் முக்கியம். மனிதவள மேம்பாட்டு குறியீடு. மனிதவள மேம்பாடு என்பதை எதை அடித்தளமாக வைத்து நிர்ணயிக்கிறான்? எல்லாருக்கும் கல்வி கிடைத்திருக்கிறதா? எல்லாருக்கும் உணவு கிடைக்கிறதா? எல்லாருக்கும் உடுத்த உடை இருக்கிறதா? சுற்றுப்புறம் சுகாதாரமாக இருக்கிறதா? வேலையின்மையே இல்லாமல் அனைவரும் வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? இப்படி பல்வேறு தரவுகளை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்படுவதுதான் மனித வள மேம்பாட்டு குறியீடு, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அந்த மனிதவள மேம்பாட்டில் 196 நாடுகளில் நாம் 138வது இடத்தில் இருக்கிறோம். 138வது இடம். ஒரு பக்கத்தில் பெரும் கோடீஸ்வரர்கள் எண்ணிக்கையை அடிப்படையாக வைத்து பார்த்தால் 4வது இடத்தில் இருக்கிறோம் என்று பெருமைப்படுகிறோமே. இந்த இந்தியாவில் தான் இன்றைக்கு 127 கோடி மக்கள் இருக்கிறார்கள். 127 கோடி மக்களில் நான் சொல்வது தமிழறிவு மணியனின் கணக்கு இல்லை, மத்திய அரசு தந்திருக்கிற கணக்கு. 127 கோடி மக்களில் 40 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள். வறுமை கோட்டுக்கு கீழே என்றால் என்ன? 3 வேளை உணவு முழுமையாக கிடைக்காத நிலையில் இருக்கிறார்கள். இந்த மதுவினால் இந்த சமுதாயம் சீரழிந்திருக்கிறது. இந்த தமிழகம் தாழ்ந்து கிடக்கிறது. எங்கு நோக்கினும் ஏழ்மை மண்டி கிடக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை இழந்து கோடிக்கணக்கான மக்கள் நடமாடும் நோயாளிகளாக மாறியிருக்கிறார்கள். எனவே இவற்றிற்கு காரணமான டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் என்று சட்டத்திற்கு உட்பட்டு சாத்வீக அடிப்படையில் அமைதி சார்ந்து அறவழியில் 1000 நாள் போராடுவோம். ஒரு நாள் நிச்சயம் அந்த மது கடைகள் மூடப்படும். டிஎம்கேவை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சங்கடம் என்னன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பொலிட்டிக்கல் பார்ட்டினா டிஎம்கே. 1949 யாருமே இல்லை. இருக்கக்கூடிய தலைவர்கள் மல்டிபிள் எம்எல்ஏ எம்பி டிஎம்கே, மல்டிபிள் மினிஸ்டர்ஸ் டிஎம்கே. நீங்கள் டிஆர் பாலு அவர்கள் வந்து ராஜ்யசபாவில் 2008 பேசுனது கூட ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னாங்கன்னா, ஒரு அமைச்சர் ஆன் த ஃப்ளோர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் ஒத்துக்கிறாரு, என் பெட்ரோலியம் மினிஸ்டர் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் கேஸ் கொடுங்கன்னு சொன்னேன். இவ்வளவு தவறுகள் செஞ்சுருக்காங்க. போட் கிளப் ரோடு என்ன இருக்கோ பிஎஸ்என்னுடைய 50,000 லீஸ் லைன் எடுத்திருக்காங்க. டிஎம்கே அமைச்சர்களாக இருக்கும் பொழுது செய்த ஊழல்னு சொல்ல மாட்டேன், அதிகார துஷ்பிரயோகம். இதை மக்கள் மன்றத்தில் வைக்க வேண்டிய கடமை நம்ம. நாம் சொல்லியிருக்கக்கூடிய 1,34,000 கோடி கூட சொத்து வைக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, அரசியலில் ஊழல் இல்லாத கட்சின்னு சொன்னால் மக்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுங்க. ஹவு டிட் யூ கெட் தட் ப்ராப்பர்ட்டி? பவரை ஏன் மிஸ்யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன்னு நான் ஏன் சொல்லணும்? எப்படி இவ்வளோ சொத்து உங்களுக்கு வந்துச்சு? உங்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன, கடைசி எலெக்ஷன் அஃபிடவிட் என்ன? இதில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% விஷயங்கள் அவங்களுடைய அஃபிடவிட்டில் இல்லை. அஃபிடவிட்லேருந்து அஃபிடவிட் ஜெராக்ஸ் காப்பியை போட்டு போயிருப்போமே. நம்ம சொல்லியிருக்கக்கூடிய மணி லாண்ட்ரிங் அஃபிடவிட்டில் நேச்சுரலாக இல்லை, நோபல் ஸ்டீல்ஸ் இல்லை, டைரக்டர் இதில் இல்லை, பணம் எப்படி போய் ரவுண்ட் ட்ரிப்பிங்கில் வந்துச்சு இல்லை. அதனால் இதில் வந்து சொத்து பட்டியலும் இருக்குது, சொத்தை எப்படி சம்பாதித்தார்கள் என்கின்ற கேள்வியும் இருக்குது. இவங்க ஊழல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் அதை 3 விதமாக பார்க்கணும். 3மே நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக சபரீஷன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு வச்சுருக்கோம். சில கம்பெனிஸ் பேரை நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அவங்க பதில் சொல்லலை. சில நிறுவனங்களுடைய பேரை சொல்லியிருக்கோம், அதோடு நீங்கள் எம்ஓயு போட்டிருக்கீங்க, அந்த பேரை சொல்லியிருக்கோம். சில சொத்துக்களையும் வெளியிட்டிருக்கோம், அதுக்கான கேள்விகளை கேட்டிருக்கோம். அதனால் அஃபிடவிட் நீங்களே தனியாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எடுத்து செக் பண்ணலாம். கர்ம வீரர் காமராஜர் ஐயா காலத்திலே இந்தியாவில் வந்து நம்ம டாப்பாக இருக்கோம். இன்றைக்கி 52% இருப்போம் இன்றைக்கி ஜிஆர். நீங்கள் வந்து காமராஜர் ஐயாவுடைய இராவை எடுத்து பிரித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லா காலகட்டத்திலையுமே கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு வாஸ் அ பெட்டர் ஸ்டேட். காரணம், பிரிட்டிஷ் ஆட்சி முடியும் பொழுதே நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இங்கே வர ஆரம்பிச்சது. உதாரணத்துக்கு நான் படித்த இன்ஜினியரிங் காலேஜ் 1952 ஆரம்பிக்கப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ். நான் கோயம்புத்தூரில் படித்தது, அண்ணா யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் எல்லாமே. இதில் அக்சஸை வந்து தமிழ்நாட்டில் நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம். அதனால் ஜிஆர் அதிகமாகிடுச்சு. ஒரு நார்த் இந்தியன் ஸ்டேட்டில் அவங்க அக்சஸை அதிகப்படுத்தலை. உதாரணத்துக்கு யோகிஜியினுடைய 7 ஆண்டு ஆட்சியில் ஜிஆர் பார்த்தீங்கன்னா 12% அப் ஆயிருக்கு.
என்ன இதில் சொல்லுது அப்படின்னா 20 ஆண்டுகள் நல்ல ஆட்சி கிடைச்சதுன்னா ஜிஆர் மேலே ஓடிடும். இப்போ நாம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து பழம்பெருமை கதை. இது 1990 2000 இந்த கான்செப்ட்லாம் முடிஞ்சதுன்னா தமிழ்நாட்டினுடைய சிலபஸ் இப்போ நேஷனல் சிலபஸ்க்கு மேட்ச் ஆகலைன்னா, இரண்டாவது தமிழ்நாட்டினுடைய எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் நேஷனல் ஸ்டாண்டர்டும் இல்லை. இவ்வளோ பேர் படிக்கிறாங்க, ஓகே, எவ்வளோ பேர் குவாலிட்டியாக படிக்கிறாங்க இல்லையா? ஏசர் பாருங்கள், ஏசர் ரிப்போர்ட்டும் ஸ்டேட் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா ஏசர் ரிப்போர்ட் லாஸ்ட் இயர் பாருங்கள். நம்ம கர்நாடகா புதுச்சேரியை விட கீழே இருக்கும், கிளாஸ் 3 கிளாஸ் 8. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? அதனால் நான் சொல்கின்ற ஒரே ஒரு கருத்துங்கன்னா, ஜிஆரை பற்றி தயவு செஞ்சு பேசாது. எல்லா ஸ்டேட் நம்மளை பிடிக்க போகிறாங்க, குவாலிட்டியை பற்றி பேசுங்க. குவாலிட்டி கீழே போயிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க?